ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் கேழ்வரகு கூழ் தான் ரெடி பண்ணியிருந்தேன். இதுக்கு வந்து கேழ்வரகு மாவை வந்து கட்டி இல்லாமல் தண்ணியில் ஃபஸ்ட்டு நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம கிண்டினோன்னா கேழ்வரகு கூழ் வந்து நமக்கு ரெடி ஆகிடும். இது வந்து ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் கட்டியான மாதிரி இருக்கும். அதில் கொஞ்சம் தண்ணியும் தயிரும் நம்ம வேணுங்கிற அளவுக்கு கலந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து சின்ன வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாமே குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் இது கூட சேர்த்து கலந்துக்கிட்டேன். அவ்வளோதான், கேழ்வரகு கூழ் வந்து நமக்கு ரெடி. மதியம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா வாசல்லே அக்கா மீன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அவங்ககிட்ட சங்கரா மீனும் கவலை மீனும் வாங்கியிருந்தேன். கவலை மீனை வந்து குழம்பு வச்சுட்டு சங்கரா மீனை வந்து வறுத்துடலான்னு தான் நான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். பெரிய பெரிய மீன்லாம் வேணும்னா நமக்கு மார்க்கெட் போனால் தான் கிடைக்கும். அக்கா கிட்ட எப்போவுமே சின்ன மீன் தான் அக்கா எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இந்த வறுவல் மசாலா பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், சோம்பு, மிளகாத்தூள், மிளகுத்தூள், மஞ்சள்தூள், கொஞ்சோண்டு உப்பு எல்லாமே மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு நான் மீன் கூட கலந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கிட்டேன். அதுக்குள்ளே குழம்பும் நமக்கு நல்லாவே கொதிச்சிருக்கும். மீனை சேர்த்துட்டு மீன் வெந்ததுக்கப்புறமா குழம்புல வந்து நம்ம இறக்கிக்கலாம். அவ்வளோதான், குழம்பு ரெடி. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம மசாலா தடவி வச்ச மீனுமே நல்லா ஊறி இருக்கும். அதையும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மீன் வறுவல் மசாலா பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே இப்படி தான் ரெடி பண்ணுவேன். இது வந்து மீன் கூட நல்லா ஊறியும் இருக்கும், நமக்கு உதிராமலும் வரும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த நான்வெஜ்லாம் சமைக்கிற அன்றைக்கி பார்த்திங்கன்னா அதை வாழை இலையில் வச்சு சாப்பிட்றதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த நல்லாவே இருக்கும். இன்றைக்கும் வாழை இலை வச்சு சாப்பிட்டாச்சு.